Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி ப்ரெடிக்ஷன் வந்து இந்த ஆடி மாதத்திற்கான ப்ரெடிக்ஷன் கொடுக்க போகிறேன். அன்னை மீனாட்சியின் ஆசிர்வாதம், ஓகேவா? அன்னையோட அந்த பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது? அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். இது வந்து பெரியபாளையத்தம்மனுடைய அந்த அனுகிரகம், அவங்களோட பிளஸ்ஸிங்ஸும் சேர்த்து தான் நான் பார்க்குறேன். எனக்கு 2 பேருமே இன்ட்யூஷனில் வந்தாங்க, அதனால் நான் 2 பேருக்காகவும் பார்க்குறேன். 2 பேரோட அனுகிரகம், ஓகே? 2 பேரும் ஒன்று தான், பேர் தான் வேறு வேறுவாக இருக்கலாம். என்ன, அன்னை வந்து ஒவ்வொரு இதில் வந்து அந்த அந்த நேமுக்கான அந்த விஷயங்களை அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களோட அந்த எனர்ஜி எடுத்து நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் எடுக்கிறோம், ஓகேவா? அவங்களோட அந்த பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது? மனதில் வந்து உங்களுக்கு எந்த அம்மனை பிடிக்குதோ, மீனாட்சியை பிடிக்குதுன்னா மீனாட்சியை கூப்பிடுங்க. இல்லை பெரியபாளையத்தம்மனை ப்ரே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பெரியபாளையத்தம்மன், நீங்கள் யார் நினச்சாலும் அவங்க வருவாங்க, ஓகேவா? அவங்க வந்து உங்களுக்கு அந்த பிளஸ்ஸிங்கை தருவாங்க. ஸோ 3 பைல் வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன இன்டென்ஷன் இருக்கோ, நீங்கள் அது ஃபைனான்ஸ்க்காக கேட்குறது, படிப்புக்காக கேட்குறது, இல்லைனா குடும்ப ஒற்றுமைக்கு, இல்லைன்னா உங்களுக்கு கணவன் மனைவி உறவுக்காக, இல்லை புது கல்யாணத்துக்காக கேட்குறது, இல்லை லவ் ரிலேஷன்ஷிப்பில் கேட்குறது, வாட் எவர் இட் இஸ் யுவர் சாய்ஸ், ஓகேவா? இதுதான் நான் எடுக்க போகிறேன். இல்லை, நீங்கள் என்ன மனதில் அதுதான் இங்கே ஒரு சூட்சும ரகசியமே. நீங்கள் மனசில் என்ன நினச்சிட்ருக்கீங்களோ இந்த ரீடிங் பார்க்கும்பொழுது உங்களுக்கான ப்ரெடிக்ஷனை அன்னை கொடுக்க போகிறாங்க. என் அம்மா வந்து பெரியபாளையத்தம்மனாகவும் மீனாட்சியாகவும் இருக்காங்க. அவங்கள நீங்கள் யாரை நினச்சிக்கிட்டு நீங்கள் அந்த ப்ரேயரை வச்சாலும் சரி, உங்களுக்கு ஆன்சர் இங்கே கிடைக்கும். பார்க்கலாமா? நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? 3 பைல் இருக்குது. பைல் நம்பர் 1, 2, 3. ஃபர்ஸ்ட் பைல் க்ரீன் கலர் ஹீலிங் ஸ்டோன், ஓகேவா? இது பிளட் ஸ்டோன் சொல்லுவாங்க. இது வந்து லேப்ரடோனைட் பிளாக் கலரில் இருக்கும். செகண்ட் பைலு இது வந்து லாப்பிஸ் லசூலி, சோடலைட் இது கிறிஸ்டல், ஓகேவா? ஏன்னா ப்ளூ கலரில் இன்னொரு ஸ்டோன் இருக்குது, அதனால் அது கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஓகே, சோடலைட். இந்த 3 பைலில் உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓகே? சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். நான் வந்து இதுக்கு தான் பார்க்குறேன்னு கிடையாது. நீங்கள் என்ன நினச்சி பார்க்குறீங்களோ இந்த பைலை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன இன்டென்ஷன் வேண்டுதல் இருக்குதோ கேளுங்க, ஓகே? வாங்க பார்க்கலாம். வரும்போது ரீடிங் பார்க்குற போது ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. உங்கள் எனர்ஜியை இங்கே உள்ள சேனல்குள்ளே கொண்டு வாங்க, அப்போ உங்களுக்கான ப்ரெடிக்ஷன் வரும். ஒரு சிலருக்கு சில ப்ரெடிக்ஷன் வந்து பொருந்தலைன்னா அதை பற்றி கவலைப்படக்கூடாது. என்னோடய பழைய பாஸ்ட் நான் வந்து இப்போ நேற்று அனுப்பின அந்த பதிவுலும் சரி, இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க பதிவுலும் கண்டிப்பாக உங்களுக்கான மெசேஜ் இருக்கும். ஏன்னா நீங்கள் எந்த இன்டென்ஷனில் நீங்கள் ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் அவங்களோட கனெக்ட் ஆகிறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கான மெசேஜை கொடுத்துருவாங்க. அது வந்து மாற்றமே கிடையாது, ஓகேவா? அதனால் சில விஷயங்கள் சுச்சுவேஷன் உங்களுக்கு பொருந்தி இல்லைன்னா கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு பிளாக்கேஜஸ் இருக்குதுன்னு அர்த்தம், ஓகேவா? இப்போ அந்த மெசேஜ் வந்து வேறு ஒருத்தருக்காக வந்திருக்கு, அது உங்களுக்கு உங்களோட சுச்சுவேஷனுக்கு அது வரல அப்படின்னா அதை பற்றி கவலைப்படக்கூடாது. உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது ஒரு ப்ரைவேட் ரீடிங் வேணும்னா எடுத்து தனியாக பார்த்துக்கோங்க. அதுக்காக கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, சரியா? ஒரு சில மக்கள் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க, அதனால் சொல்கிறேன். ஓகே, வாங்க இப்போ நம்ம பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு என் அன்னை மீனாட்சி, என் பெரியபாளையத்தம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்குது, நீங்கள் என்ன மனதில் நிறுத்தியிருக்கீங்க, உங்கள் சாய்ஸ். உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கான ஆன்சர் கிடைக்கும், அப்படிதான், ஓகேவா? ஓம் சக்தி. பார்க்குற மக்களே கமெண்ட்டில் வந்து அன்னைக்கு தேங்க் பண்ணுங்கள், ஓம் சக்தின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள், ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. ரீடிங் கொஞ்சம் பெருசாக தான் போகிற மாதிரி இருக்குது.
பெரிய ரீடிங்காக தான் இருக்குது. ஃபைல் 1 சூஸ் பண்ண மக்கள் நிறைய வாழ்க்கையில் ஸ்ட்ரகிள் பார்த்துருக்கீங்க. சில பேருக்கு திருமண தடை, திருமண வாழ்க்கையில் ஃபெயிலியர். பாப்பாப்பா யோசனை போதும். இதுக்கு மேலே நான் அப்படியே பார்த்துட்றேன். மக்களே, ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்க அம்மாக்கிட்ட என்ன கேட்குறீங்க? எனக்கு ஒரு நியாயம். என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது? நான் ஏன் இப்படி இருக்கேன்? எனக்கு ஏன் ஒரு நல்ல லைஃப் அமையல? நல்ல லைஃப் பார்ட்னர் வரல? நான் இன்னொரு லைஃப்க்கு மூவ் பண்ணலாமா? அது செட் ஆகுமா எனக்கு? அப்படின்னு ஒரு தரப்பு மக்கள். இது கலெக்டிவ் ரீடிங், ஓகேவா? உங்களோட ஏஜ் குரூப்லாம் பார்த்தீங்கன்னா பிலோ 30, 35 அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து அன்புக்காக ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா ஏங்கி அதில் ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. இப்போ கரண்ட்டில் கூட சில பேர் வந்து உங்களுக்கு பாண்டிங் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது லைஃப் பாண்டிங் தரேன், உங்களை ரொம்ப அது உங்களோட நெருங்கின ஒரு ரிலேஷன்ஷிப், அதாவது எப்படின்னா ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், உங்களை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ஏமாற்றிருப்பாங்க. செம்ம வலி. அந்த வலியை தாங்க முடியல உங்களுக்கு. உங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. ஸ்லீப்லெஸ் நைட் அந்த மாதிரி ரொம்ப மனசு வந்து போட்டு ரொம்ப இது பண்ணிக்கிறீங்க, ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க. எப்போவுமே இதே யோசனை தான் உங்களுக்கு. எப்போவுமே வந்து உங்களோட வேலையில் ஒரு ஃபோக்கஸிங் வேணும்னு நினச்சிங்கன்னா இதிலேருந்து நீங்கள் உங்களை ஹீல் பண்ணிக்கணும். அன்னை என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இந்த ஒரு கார்ட்லேயே உங்களுக்கு இந்த ஒரு கார்ட்லேயே உனக்கு நான் எல்லாம் தரேன், முதல்ல இந்த அழுகையை நிறுத்திட்டு வா, வாடி தங்கம், என் சன்னதிக்கு வா, நான் பார்த்துக்கிறேன், வா கூப்பிடுறாங்க. போகிறீங்களா? ரெண்டாவது, உங்களுக்கு ஒரு விஷயம் இன்ட்யூஷன் வருது. அந்த கார்டு எடுத்த உடனே எனக்கு அந்த வார்த்தை வருது, நான் அந்த கூப்பிடுறாங்க உங்களை அப்படின்னு சொல்லிட்டு, என் சன்னதிக்கு வா அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க. என்ன நடந்ததோ நீ வந்து கவலைப்படுற அளவுக்குலாம் இங்கே வந்து உனக்கு வந்து ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லை. உனக்கு வந்து ஒரு மனதைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்தது. ஆனால் இப்போ நீ ரொம்ப வந்து நர்வஸ் ஆகிட்ட, ரொம்ப பலகீனமாக இருக்க, பயப்படுற. நீ 4 பேருக்கு வந்து தைரியம் கொடுக்குற ஒரு எனர்ஜியாக இருந்த சில பேர். ஆனால் எனக்கு இங்கே நான் ரெசினேட் ஆகுது சொல்கிறேன். 75% ஃபீமேல் எனர்ஜி பார்க்குறீங்க, ஒரு 25% மெயில் எனர்ஜி பார்ப்பீங்க. ஒரு சிலர் கேட்குறீங்க இது ஃபீமேலுக்கா மேலுக்கான்னு கேட்குறீங்க. நீங்கள் மெயிலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு லேகிங்கில் மாட்டிக்கிட்டு இப்போ அன்னைக்கிட்ட இந்த மாதிரி ரிக்வஸ்ட் வச்சுருக்கீங்கன்னா அப்போ அது உங்களுக்கு தான். நீங்கள் அன்னைக்கிட்ட இந்த மாதிரி ரிக்வஸ்ட் வைக்கல, உங்களுக்கு இந்த சுச்சுவேஷன் இல்லைன்னா நீங்கள் பார்க்கவே வேண்டாம். உங்களுக்கான சொல்லிட்டேனே, நான் தான் பிகினிங்லேயே சொல்லிட்டேன். நீங்கள் உங்களுக்கான விஷயங்களை நம்மளோட பழைய பதிவுகளை கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு 2 நிமிஷம் ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலில் எந்த ஒரு இது நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ போய் பாருங்கள். உங்களுக்கான மெசேஜ் அங்கே வச்சுருப்பாங்க. நான் சொல்கிற மாதிரி கமெண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு லைக் கொடுத்துட்டு எந்த ஒரு காடோட அந்த ஃப்ரீக்வன்சியை நான் எடுத்து உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு தேங்க் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்டு போகல, அவங்க உங்களுக்கான வழிகளை திறக்கிறாங்க. உங்களோட தலைவிதியை மாற்றிக்கிறதுக்கான வழியை சொல்லிகிட்ருக்காங்க. ஓகேவா? அதனால் கவலைப்படாதீங்க. இது வந்து ஃபீமேல் எனர்ஜிக்கு மட்டும்தான் கிடையாது, மெயிலுக்கும் தான். மெயிலும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, இந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்களா, நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ப்ரைவேட் ரீடிங் வேணும்னாலும் சொல்லியிருக்கேன். அப்படி உங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து வெளில வரணுன்னாலும் குருமார்கள் உங்களுக்கு வந்து டிவைன் பாத்தில் குரு இருக்காங்க, உங்களோட ஆன்மா குரு இருக்காங்க. ஆன்மாவுக்கான தேடல் இருக்குன்னா என்கிட்ட வருவீங்க. ஓகேவா? அதை தான் யாரையும் வந்து டிவைன் புஷ் பண்ண மாட்டாங்க. இந்த வழியில் இப்படி போனேன்னா இது வந்து சரியாக ரூட் கிளியர் ஆகும் அப்படின்ட்டு. நீ போய் தான் ஆகணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் சூஸ் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கான கைடன்ஸை கொடுப்பாங்க. ஓகேவா? வழிகாட்டுதல் தருவாங்க. அன்னை வந்து உங்களுக்கு குருவாகவும் இருக்காங்க. ஓகேவா? இன்றைக்கி வந்து சரியான அந்த
வழிகாட்டுதல் இல்லாதனால தான் நிறைய பேரோட வாழ்க்கை இந்த அளவுக்கு ஒரு ட்ராஜடியில் வந்து நின்றுருக்கு. அதுக்கு தான் வந்து உங்களுக்கு ஆன்மீக குருவோட அவங்களோட அந்த பிளஸ்ஸிங்ஸை வாங்குங்க, இனிஷியேஷன் வாங்குங்க, உங்களோட கர்மாவை கிளென்ஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறது. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. சில பேர் வந்து புதிய வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும், இல்லை ஏதோ ஒரு விஷயமாக வேலை நிமித்தமாக நீங்கள் வெளியே போகிறது, சம்திங் ஒரு ஹெல்ப் கேட்குறது, வேலைக்காக கூட நீங்கள் சில பேர்கிட்ட பேசியிருக்கலாம். ஏதோ ஒரு ஸ்டெப் நீங்கள் வந்து எடுத்திருப்பீங்க. அந்த ஸ்டெப் வந்து சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறது, திருமணத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. இப்போது இந்த ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. சில பேர் வந்து இந்த ஃபெயிலியரில் இருந்தீங்கன்னா கூட நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து திருமணம் பண்ணலாமா, நெக்ஸ்ட்டு நான் வந்து மூவ் ஆன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். உங்களுக்கு அன்னையோட பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது. சில பேர் வாராகி வழிபாடு பண்ணுவீங்க, மகாகாளி வழிபாடு, துர்காதேவி, இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் காடோட எனர்ஜியில் நீங்கள் இருக்கீங்க, ப்ரொடெக்ஷனில் இருக்கீங்க. அதனால தான் இவ்வளோ ஸ்ட்ரகிளில் நொந்து நூடுல்ஸாக இருந்தால் கூட உங்களை தேத்தி கொண்டு வந்து இங்கே நிறுத்தியிருக்காங்க. நான் இருக்கேன் கூட, நான் சொல்கிற வழியை ஃபாலோ பண்ண அப்படின்றாங்க. ஆஸ் அ குருவாகவும் உங்களுக்கு டீச் பண்ணுறாங்க. எல்லாமும் உங்களுக்கு இருக்கிறாங்க. டிவைன் பாத் உங்கள் கண்ணில் படுதுன்னா அது நீங்கள் வணங்குற அந்த டிவைன் பவர்னால தான் உங்களுக்கு அது கிடைக்குது. அது நீங்கள் மகாகாளியாக இருந்தாலும் சரி, நீங்கள் முருகராக இருந்தாலும் சரி, கனகம்பட்டி அப்பாவை பார்த்து வழிபாடு பண்ணுறீங்க, இல்லை சித்தர்கள் வழிபாடு யாரை நீங்கள் ப்ரே பண்ணாலும் சரி, உங்களுக்கு இந்த சேனல் கண்ணில் படுதுன்னா அதுதான் அர்த்தம். அவங்க உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஏன்னா சில குழந்தைங்களுக்கு இந்த வாழ்க்கையோட புரிதல் கிடையாது. வாழ்க்கையோட ஞானம், இந்த புரிதல் வேணும்னா குருமார்கள் அவங்க வந்து ஆல்ரெடி எல்லாமே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அவங்களால மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரகிள்லேருந்து வெளிவரத்துக்கான ஒரு ஐடியா கொடுப்பாங்க. இப்படி பண்ண, அதை செய்ய, இப்படி போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சஜஷன் கொடுத்து உங்களோட அந்த கர்மாவில் கை வைக்கிறாங்க. அப்படின்னா அவங்களோட டிவைன் பவர் வேறு லெவல். அதனால தான் உங்களுக்கு நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட்? தெய்வம் வந்து குரு தான் வந்து ஒரு அம்மா தான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, அப்பாவை கை காமிக்கிறாங்க. அம்மா சொல்லலைன்னா அப்பா யாருன்னு குழந்தைக்கு தெரியாது. புரியுதா? அதே மாதிரி அம்மா அப்பா குருவை கை காமிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ குருவுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அம்மா அப்பா நாங்கள் உனக்கு வந்து உயிரும் உடலும் கொடுத்தாச்சு. இந்த வாழ்வியலை நீ கற்றுக்கணுன்னா நீ எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீ கற்றுக்கிட்டு போகிறதுக்குள்ளே வாழ்நாளே முடிஞ்சிடும். அவங்க ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். ஓகேவா? குருவுக்கு எல்லா அனுபவம் ஞானமும், அந்த ஞானத்தை இறைவன் அவங்க மூலமாக உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த வாழ்க்கையை நீங்கள் எப்படி கடந்து போகணும், எப்படி உங்களோட லைஃப்பை அமைச்சிக்கணும், எப்படி உங்கள் லைஃப் ஸ்ட்ரகிள்லேருந்து உங்களை வெளியே கொண்டு வரணும், எல்லாமே குருவுக்கு தெரியும். அதனால தான் அம்மா அப்பா குருவை கை காமிப்பாங்க. குரு இறைவனடி. எப்படி நீங்கள் வந்து இறை பக்தியில் இருக்கணும், அதுக்குன்னு நீங்கள் வந்து காட்டுக்கு வாங்க அப்படின்லாம் கூப்பிடல. உங்களோட இல்லற வாழ்க்கையை நல்லபடியாக எப்படி நடத்திக்கணுங்கிறது, உங்களுக்கான அந்த உடல் மனம் ஆன்மாவை எப்படி வந்து ஒரு அழகான பேட்டர்னில் நீங்கள் வச்சுக்கிட்டா உங்கள் கர்மாவிலேருந்து நீங்கள் தப்பிச்சு குட்கர்மாவோட பலனை அடையலாம் அப்படிங்கிறதுக்கான மெத்தட்ஸை நம்ம வந்து டிவைன் பாத் சேனல் மூலமாக உங்களுக்கு சொல்லித்தரோம். ஓகேவா? இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சுருக்கோம். குருன்னா என்ன, அம்மா அப்பா யார், குரு யார், பகவான் யார். பகவான் எங்கே வராரு? குரு கை காமிச்சு இந்த பிளஸ்ஸிங்ஸ் இவங்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணும்போது இறைவன் அங்கே வேலையை பார்ப்பார். ஏன்னா நீங்கள் அங்கே சரண்டர் பண்ணுறீங்க, குருக்கிட்ட வந்து சரண்டர் பண்ணுறீங்க. எனக்கு குரு வந்து வழிகாட்டுற இறைவன் வந்து குரு மூலமாக உங்களோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு உங்க கூட டிஸ்கஸ் பண்ணுறாரு, உங்களை வாட்ச் பண்ணுறாரு. அவருக்கு எல்லாம் தெரியும் நீங்கள் எப்படிப்பட்ட பர்சன், உங்களுக்கு என்ன லேகிங் இருக்குது, உங்களுக்கு என்ன கொடுத்தா சரியாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் படிக்கிற நீங்கள் குருகுல கல்வியெல்லாம் நீங்கள் படிக்கிறது கிடையாது. மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்களுக்காக தான் நீங்கள் படிக்கிறீங்க. ஆனால் அதுலேயும் எத்தனை பேருக்கு அதெல்லாம் ஃபில்ஃபில் ஆகி நீங்கள் அந்த மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயத்தில் ஒரு ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் இருந்தாலும் உங்கள் ஃபேமிலியோட எத்தனை பேர் சந்தோஷமாக, உறவுகளோட இணக்கமாக, ஒரு அம்மா அப்பா குழந்தை, ஒரு அண்ணன் தம்பி அக்கா தங்கை இவங்களோடலாம் எப்படி இணக்கமாக, ஒரு குடும்பத்தில் எல்லோரும் எப்படி இணக்கமாக இருக்கீங்க, இல்லை சொசைட்டியில் எப்படி இணக்கமாக இருக்கீங்க? இப்போல்லாம் வந்து கூட்டு குடும்பம்னா 2 பேர் சேர்ந்து வாழ்றதே கூட்டு குடும்பம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்தாச்சு. ஓகேவா? ஸோ இந்த மன அழுத்தம் வேதனையிலேருந்து நீ வெளியே வரணும்னா என்னோடய பிளஸ்ஸிங்ஸ் உன் கூட இருக்குது. ஓகேவா? நீ இவ்வளோ நாள் இந்த பைல் 1 சூஸ் பண்ண மக்கள், நான் ஏஜ் குரூப் சொன்னேன். சில பேர் பிலோ 30-35 இருக்கீங்க, ஒரு சிலர் 45க்கு மேலே இருப்பீங்க, அபோவ் 45க்கு மேலே தான் இருப்பீங்க. அப்படிப்பட்ட சில மக்களுக்காக சொல்கிறாங்க. உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் இப்போது
கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு சிலருக்கு வந்து நிறைய இழப்புகள் உறவுகளால் காயப்பட்டிருக்கீங்க அப்படின்னாலும் அது அம்மா அப்பாவாக கூட இருக்கலாம் உங்களுக்கு. ஓகேவா? ஏன் இப்படி நடக்குது? எனக்கு இப்போ நியூவாக வந்த ஒரு பர்சன் கூட உங்களை ஏமாற்றிருப்பாங்க. உங்களுக்கும் இது நடந்திருக்கு. இப்போ கரண்ட்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்கள் லைஃப்பில் ஒருத்தர் வந்திருப்பாங்க. அவங்க ரொம்ப நம்பிக்கை கொடுத்துருப்பாங்க. அவங்க ரொம்ப உங்களை ஏமாற்றிருக்கனால அந்த வலி வேதனை இன்னும் கிளியர் ஆகலை. எழுந்து நிற்கவே திராணி இல்லாத மாதிரி இருக்கீங்க. ஆனால் உங்களை சுற்றி ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப மெச்சூரிட்டியாக இருக்கீங்க. உங்களுக்கு எல்லா ஞானமும், அதாவது நீங்களே 4 பேருக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களை பற்றி தெரியல. அன்னைக்கிட்ட கேட்குறீங்க, நான் இவ்வளோ நாளாக எவ்வளோ மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன், இந்த உறவு சண்டை சச்சரவாக ஒரு அன்பேலன்சிங்காக இருந்துகிட்ருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து மணி ரிலேட்டடான விஷயமாகவும் இருக்குது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணிவிட்டு அதில் வந்து லேகிங்காக இருக்கும். அதனால் சண்டை சச்சரவுகள் மேபி உங்களுக்கும் அந்த கொடுத்தீங்க இல்லையா, இந்த பணம் கொடுத்துட்டு நீங்கள் கேட்க போனால் அவங்க வந்து சண்டைக்கு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு சிலருக்கு வந்து உங்கள் லைஃப், உங்களோட ஃபெயிலியர்ஸ், இது எல்லா இடத்துலையும் உங்களுக்கு அடி வாங்குது செல்லங்களே. நீங்கள் நினச்சிங்க லைஃப் மட்டும்தானே இப்படி இருக்குன்னு. உங்களுக்கு வேலை வாய்ப்பு, நீங்கள் ஏதாவது தொழில் வேலை செய்ய போனீங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகும். எனக்கே ஒரு 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 சண்டை சச்சரவாக இருக்குது சுற்றி இருக்கிறவங்களோட. அதே மாதிரி நீங்கள் ஒரு கணவன் மனைவியாக இருந்தால் கூட நீங்கள் 2 பேரும் இப்போ சேர்ந்துருக்க மாட்டீங்க. 2 பேருக்கு நடுவில் நிறைய ஸ்ட்ரகிள் போயிட்டுருக்கு. அடிக்கடி வாக்குவாதம், சண்டை சச்சரவு, ஒரு எதுலேயுமே ஒரு சப்போர்ட் கிடையாது அப்படின்ட்டு. ஒரு சிலர் அதான் சொல்கிறேன், பிரேக்கில் இருக்கீங்க, மூவ் ஆன் பண்ணிட்டீங்க, சிங்கிள் பேரண்ட்டாக இருப்பீங்க ஒரு சிலர். இது உங்களுக்கு ஒரு சிலருக்கு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். இல்லைனா இது நடந்ததுக்கு காரணம் இன்னமும் சில வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து தட்டி போகுதுன்னா இந்த டெவில் எனர்ஜி தான். ரெண்டாவது, உங்களுக்கு இந்த ஆழ்மன ரெக்கார்டு எல்லாமே இருக்குது. நீங்கள் குருமார்களை சரண்டர் பண்ணணும். உங்களோட இந்த இதை வந்து நீங்கள் எடுத்துக்கணுன்னா, ஏன்னா இப்போ கூட உங்களுக்கு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அது வந்து ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைனா ஒரு புதிய வாய்ப்புகள் வேணும்னு சொல்லி நீங்கள் கேட்குறது, ஒரு லேகிங் ஆகிட்டுருக்கு அந்த மணி வர்றது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா குருமார்கள்கிட்ட நீங்கள், ஏன்னா இது நீங்கள் சாதாரண மக்கள்கிட்டையோ இல்லைனா யாராலும் இது சரி பண்ணக்கூடிய பிரச்சனை கிடையாது. இது சித்தர்கள், ஞானிகளால் சரி பண்ணி கொடுக்கக்கூடிய அவங்களோட வழிகாட்டுதலை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு யாராவது ஹீலர்ஸ், மாஸ்டர்ஸ் தெரிஞ்சாங்கன்னா போய்ட்டு அவங்ககிட்ட இதுக்கான ரெமிடியை கேளுங்க. ஓகேவா? இன்கேஸ் அப்படி உங்களுக்கு எதுவும் தெரியலன்னா டிவைன் பாத்தை காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கன்சல்டேஷன் எடுத்து உங்களோட இந்த விஷயத்தை சரி பண்ணிக்கோங்க. ஓகே. ஆனால் சில முயற்சிகள்லாம் நீங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு சிலர் வந்து ரொம்ப நெகட்டிவான விஷயங்களில் தான் உட்காந்துருக்கீங்க. அதாவது டிவைன் உங்களுக்கு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குது. சில பேர் வந்து பிலோ 35 அப்படி இருக்கீங்க, 30ல் இருக்கீங்கன்னு சொன்னால, உங்களோட அந்த லவ் ரிலேஷன்ஷிப் வந்து சரியில்லை. அது நடந்த விஷயத்தை வந்து உங்கள் மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. நீ இதை சரி பண்ணேன்னா உன்னை வந்து நீ வந்து ஒரு என்ன சொல்கிறது, புதிய முயற்சி. ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்கன்னா, இவ்வளோலாம் நடந்துருச்சு, இனிமேல் என்ன நடக்க போகுது, ஒரு விரக்தி, டிவைன் மேலே ஒரு கோபம், அன்னை மேலே ஒரு இது, இனிமேல் என்ன நடக்க இருக்கு எனக்கு வாழ்க்கை அப்படின்ற மாதிரி. நீங்கள்லாம் மேஷம், சிம்மம், தனுஷ் அண்ட் கன்னி, மகரம், ரிஷபம், கடகம், விருச்சிகம், மீனம், இந்த 9 ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருக்கீங்க. அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காதீங்க. நான் உனக்காக எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு நேரம் காலம் வரணும், அந்த நேரம் அந்த வர வரைக்கும் உன்னை நீ வந்து ஒரு பேலன்சிங்காக வச்சுக்கணும். ஓகேவா? இங்கே பேலன்சிங் அப்படிங்கிறது விஷயம் இல்லை. ரொம்ப எமோஷ்னல் லாக்கில் இருக்கீங்க, அது சரி பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணுற அந்த வேலைக்காகவோ உறவுக்காகவோ நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஹெல்த்தை கவனிக்க சொல்கிறாங்க. ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் போயிட்டுருக்கு, ஸ்ட்ரகிள் இருக்குது உங்களுக்கு. வேலையில் ஸ்ட்ரகிளு, லைஃப்பில் ஸ்ட்ரகிளு,
உங்களோட ஹெல்த்தை கவனிச்சுக்கோங்க. உங்கள் வேலையில் ஒரு வெற்றி கிடைக்கணும், ஒரு நல்ல ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஏதோ ஒரு இன்புட் போட்டிருக்கீங்க, அதில் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வேணும்னு நினைக்கிறீங்க சில பேர். அப்படி இருந்தால் கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். உங்களை நீங்கள் வந்து செல்ஃப் கேர் பண்ணணும். உங்களோட வளர்ச்சி, உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கணும், ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க சில பேர். ஓகேவா? நீங்கள்லாம் வந்து என்ன ஏஜில் இருப்பீங்க அப்படின்னா, ஒரு 35, 40, 45 அந்த மாதிரி ஏஜில் ஒரு சிலர் இருக்கீங்க. இந்த மாதிரி வேலைக்காக கேட்டுட்ருக்கிறது. இந்த வேலையிலையும் சில ஸ்ட்ரகிள் இருக்குது. இப்போ இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கு போராடிட்டுருக்கீங்க, விடாமல் அதை வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த வேலை எனக்கு நிலைக்குமாங்கிறது கூட உங்கள் கேள்வி. அன்னைக்கிட்ட அது கூட உங்கள்கிட்ட நீங்கள் வந்து கேட்டுட்ருக்கீங்க, எனக்கு இந்த வேலை நிலைக்குமா, கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் வந்து உங்களுக்கு ப்ரப்போசல் வருது, அதை கவனிக்க மாட்டுறீங்க. ஓகேவா? உங்களுக்கு முன்னாடி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய ஒரு இது கொடுக்குறாங்க, கவனிக்கிறது இல்லை. அதை கொஞ்சம் கவனிங்க, அப்போது உங்கள் லைஃப் மாறும் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் ஈகோ அதிகமாக இருக்குது செல்லங்களே. இந்த வேலைக்காக ட்ரை பண்ணுறது, இந்த உறவுக்காக ட்ரை பண்ணுற இந்த சில மக்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, எவ்வளோ உங்களால் தெரியுமோ, உங்களுக்கு என்னென்னலாம் ஐடியா உங்களுக்கு வந்து கிடைக்குதோ, நீங்கள் நெட்டில் பார்ப்பீங்க, இல்லைனா யூடியூப்பில் பார்க்குறது, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறது, இதெல்லாம் ட்ரை பண்ணுறது. ஆனால் ஏதாவது சக்ஸஸ் ஆச்சான்னு கேட்டால் அங்கே கொஸ்டின் மார்க் தான். சக்ஸஸ் ஆச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் பார்த்து வந்து பலனடையட்டும். ஏன்னா இந்த மாதிரிலாம் ஒரு டிப்ஸு சொன்னாங்க மேடம், நான் சரி இதாச்சு அப்படின்ட்டு கமெண்ட்டில் போடுங்க. ஆனால் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் இதுவும் கிடையாது. நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்க, ஒரு கிளாஸ் ரூமில் டீச்சர் இல்லாத இதில் வந்து உட்காந்துட்டு, அந்த கிளாஸில் உட்காந்துட்டு, நீங்கள் நல்ல ஒரு டேலண்ட் இருந்தால் கூட ஒரு உள்ள ஒருத்தர் வந்து ஒரு டீச்சர் இல்லைன்னா பிள்ளைங்க என்ன பண்ணுங்க, சின்சியராலாம் படிக்காதுங்க, புக்கை வச்சு எழுதுவாங்க. அங்கே உட்காந்து என்ன படிச்சுட்டு வந்து என்ன அந்த சப்ஜெக்டை பற்றியே நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து எக்ஸாம் எழுதணும் அப்படிலாம் எழுத மாட்டாங்க. எல்லோரும் அப்படி தானே பண்ணுவீங்க, படிக்க மாட்டீங்க. பாதி படிப்பீங்க, பாதி பேர் வந்து புக்கை வச்சு எழுதுவாங்க. இல்லைனா பக்கத்து கிளாஸ் பையன் சொல்கிறது, எதிர்த்த கிளாஸ் பையன் சொல்கிறது, பக்கத்து சீட் பையன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு எழுதி வச்சுட்டு வருவீங்க. சப்ஜெக்ட் நாலேஜே இருக்காது. அதைத்தான் பண்ணிகிட்ருக்கீங்க சில பேர். சில பேர் வந்து உங்களோட கணவன் மனைவி குழந்தைகளோட உறவு வந்து ரொம்ப நாளாக வந்து ரொம்ப கிளாஷ், அடிதடி, இதுக்காக நிறைய முயற்சி ஸ்டெப்லாம் பண்ணிவிட்டு அம்மாக்கிட்ட இப்போ கேட்குறீங்க, எனக்கு வந்து இந்த குடும்ப ஒற்றுமை எப்போ ஆகும், எப்போம்மா செஞ்சு தருவீங்க, எங்களுக்குள்ளே ஒரு அந்த ஈகோ இதெல்லாம் போகணும், என் பிள்ளை என் பேச்சை கேட்கணும், என் மகன் என் பேச்சை கேட்கணும், என் கணவர் என் பேச்சை கேட்கணும், இல்லைன்னா பார்க்குறவங்க மெயிலாக இருந்தீங்கன்னா என் மனைவி என் பேச்சை கேட்கணும். ஓகேவா? ஒரு சிலர் மோஸ்ட் ஆஃப் வந்து ஃபீமேல் கேட்குறீங்க, உங்கள் கணவர் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலருக்கு வந்து ஒரு சக்ஸஸ் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கான ஒரு பர்சன் எப்படி இருக்கணும் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களோ மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. ரொம்ப அன்பானவங்களாக இருக்கணும், எல்லா விதத்திலும் என்னை சப்போர்ட் பண்ணணும், இது மாதிரி ஒரு சிலர் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க உங்கள் லைஃப் பார்ட்னர் வேணும்னு சொல்லி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அன்னை தராங்க. எஸ் 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 சூப்பர் சூப்பர் சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதுதான், அது ஒரு சிலருக்கு அந்த எண்ணம் இருக்குது. உங்களுக்கான அந்த பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எல்லா விதத்திலும் உங்களை டேக் கேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு அன்பான பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க. சரியா? எஸ். ஒரு சிலர் ஜாப்க்காக கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கான அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கூட வருது. கண்டிப்பாக உங்களுக்கு அதில் நல்ல ஒரு மணி ரிலேட்டடான விஷயங்களில் அபரிவிதமான தன்மை வரா மாதிரி நல்ல ஒரு வெல் செட்டில்டான ஒரு ஜாபு, அது நல்ல ஒரு ஜாப் கேரியர் கிடைக்க போகுது. கண்டிப்பாக இந்த குட் ஃபார்ச்சூன், இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வருது, உங்களோட இந்த சைக்கிள் மறையுது, உங்களுக்கான குட் சைக்கிள் ஸ்டார்ட் ஆக போகுது. குட் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும் பொழுது நீங்கள் கொஞ்சம் அவேராக இருக்கணும். ஓகேவா? ரொம்ப பழசுலேயே பிடிச்சின்னு உட்காந்துருக்கக்கூடாது, பழசை மேனிஃபெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இந்த ரீடிங்கில் நிறைய கலெக்டிவில் வருது. இது நிறைய பேர் ஒவ்வொரு ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க. அன்னை வந்து உங்களுக்கு ஒவ்வொரு அந்த இதுலேயும் சுச்சுவேஷன்லேயும் சொல்கிறாங்க. இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க.
அன்னை மீனாட்சிக்கு நன்றி சொல்லுங்கள். பெரிய பாளையத்தம்மாவுக்கு நன்றி சொல்லுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பைல் 2க்கு பார்க்கலாம். பைல் 2 வந்து லேப்ரடோனைட் இந்த பிளாக் கலர் ஹீலிங் ஸ்டோன். இதை சூஸ் பண்ண மக்களே கமெண்ட்டில் அம்மாவுக்கு வந்து ஓம் சக்தின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு என்ன ரிக்வெஸ்ட் இருக்கோ, இதுதான் பார்க்க போகிறோம் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு மனசில் என்ன ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கோ அதை வந்து மனதில் நிறுத்துங்க. அன்னை உங்களுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கு என்ன பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்க இந்த ஆடி மாதம். ஆடி மாதத்திற்கான சிறப்பு ஆசீர்வாதம். பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்காக அண்ணா என்ன பிளெஸிங்ஸ் வச்சுருக்காங்க, நீங்கள் என்ன கேள்வி மனதில் நிறுத்தி வச்சுருக்கீங்க, உங்களோட சிச்சுவேஷன் என்ன, எனக்கு இந்த பிளெஸிங்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் எதை பற்றி கேட்டாலும் சரி, அது லைஃப்க்காக, நீங்கள் வந்து ஜாப்க்காக கேட்குறீங்க, படிப்புக்காக கேட்குறீங்க, எதுக்காக கேட்டாலும், மணிக்காக கேட்குறீங்களோ ஏன் இந்த கோவம் ஆவேசம் வந்துடுச்சு அம்மாவுக்கு? என்ன ஆவேசப்படுறாங்க? ஏன் ஆவேசப்படுறாங்க அன்னை? ஏம்மா ஏன் இப்படி? என்னம்மா உன் பிள்ளைங்க உங்கள்கிட்ட கேட்டாங்க? பாரப்பா, இந்த பைல் 2 சூஸ் பண்ண மக்களே, நீங்கள் ரொம்ப இந்த என்ன சொல்கிறதுன்னா டிவைன் சோல். நீங்கள் டிவைன் சோல் அப்படின்னா உங்களை பற்றி உங்களுக்கே தெரியலை. நீங்கள் என்ன பர்பஸ்க்கு இங்கே வந்திருக்கீங்கன்னு கூட தெரிஞ்சுக்காமல் நீங்கள் வந்து வாழ்க்கையை கடந்து வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் எப்படிப்பட்ட பர்சன்னா ஒரு மேஜிஷியன் மாதிரி. ஓகேவா? நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அதை அட்ராக்ட் பண்ண முடியும் உங்களால். ஆக்சுவலி நீங்கள் இப்போ வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, ஆனால் அதை ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பண்ணல. கான்ஃபிடெண்ட்டாக பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு மணி எனர்ஜி தேவைப்படுது. நான் வந்து ஏதோ ஒரு வேலைக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, ஒரு நல்ல ப்ரொஃபஷ்னல் இதுக்காக ட்ரை பண்ணுறீங்க, அதே மாதிரி நல்ல ரிலேஷன்ஷிப் அமையணும்னு நினச்சி கேட்குறீங்க. ரெண்டுமே மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. இந்த ரெண்டு விஷயத்துலேயுமே கொஞ்சம் நெகட்டிவான தாட்டையும் ஓட்டுறீங்க. இந்த ரெண்டு விஷயம் கேட்குறீங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு இறுக்கம், மன இறுக்கம் இருக்குது, அன்பேலன்ஸ் இருக்குது. ஓகேவா? இது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. அதை செய்யாதீங்க. அதனால கார்டு ரிவர்ஸில் இப்படி அடிச்சுது. இந்த எனர்ஜியை உல்டாவாக்காரையும் நீங்கள் வந்து அது வேண்டாம். ஓகேவா? கோபதாபங்களை குறைங்க. நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு விஷயம், ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க. மோஸ்ட் ஆஃப் இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க நீங்கள் வந்து சிங்கிள் பேரண்ட்டு. ஒரு சிலர் வந்து டிவோர்ஸ் ஆகிட்டு சிங்கிளாக பிரிஞ்சிருக்கலாம், இல்லை ஒரு சிலர் மியூச்சுவலாக கூட மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து அப்படியே பிரிஞ்சிருக்கலாம். இதுக்கு போகாமல் கூட கோர்ட் கேஸுன்னு போகாமல் அப்படியே பிரிஞ்சு செப்பரேட் ஆகிருக்கலாம். ஒரு சிலர் வந்து விடோவாக இருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்க்குற வேலை வாய்ப்புகள், நீங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு சில விஷயங்கள் மணி எனர்ஜிக்காக பண்ணுறீங்களா? கண்டிப்பாக கம்யூனிகேஷன் இருக்குது. நீங்கள் போடுற அந்த எஃபெக்ட்டுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏதோ பேஷனேட்டான ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த ஒர்க்கில் உங்களுக்கு நல்ல ஒரு
செல்வ செழிப்பு உங்களுக்கு ஏற்படணும், அதில் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக அது நிறைவேறும். முருகர் வழிபாடு பண்ணுறீங்க, வாராகி அன்னை வழிபாடெல்லாம் பண்ணுறீங்க. ஸோ முருகரோட அந்த பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பரிபூர்ணமாக இருக்குது. அந்த விஷயம் நடக்கத்தான் போது. அந்த நல்ல பிளஸ்ஸிங்ஸ் வரும்போது அதை அட்ராக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கம்யூனிகேஷன் இருக்குது, எதிர்பார்த்துட்ருக்கீங்க, கண்டிப்பாக நடக்கும். ஓகேவா? சில பேர் வந்து தெரபிஸ்ட்டு, ஹீலர்ஸ் அந்த மாதிரி பார்க்குறீங்க. உங்களுக்கான இந்த விஷயங்களை அன்னை உங்களுக்கு அற்புதமாக அந்த பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? சில பேருக்கு வந்து உங்கள் லைஃப் பார்ட்னருக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. லைஃப் பார்ட்னர் வேணும்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு நல்ல ஒரு எம்பரர் எனர்ஜியில் இருப்பாங்க. மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பார். ஓகேவா? ரொம்ப சப்போர்ட்டிவான பர்சனாக இருப்பாங்க. அவங்க கூட கொஞ்சம் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கூட உங்களுக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருப்பாங்க. ஒரு டீப்பான ஒரு இது இருக்கும், அவங்களுக்கு டிவைனோட கனெக்டிவிட்டி இருக்கும். ஹீலர்ஸ் அந்த மாதிரி கூட இருப்பாங்க அவங்க, தெரபிஸ்ட்டு, டாக்டர் அந்த மாதிரி. ஓகேவா? ஆனால் அவங்க லைஃப்லேயும் ஒரு பிரேக் இருக்குது. ஓகே, அவங்க ஹீல் ஆகணும். தேர்ட் பார்ட்டி இருக்காங்க உள்ள, ஃபேமிலிக்குள்ளே ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்குது. அப்புறம் ஒரு சிலருக்கு வந்து தெரியுது எப்படின்னா, இது கலெக்டிவ் ரீடிங், இன்னொருத்தருக்கு வருது ரீடிங். ஃபேமிலிக்குள்ளே இப்போ கணவன் மனைவியாக இருக்கீங்க, குழந்தைகள் இருக்காங்க, கூட இருக்காங்க, உங்களோட பர்சனோடு தான் நீங்கள் இருக்கீங்க. அவங்களோட அந்த வேலையிலையும் சரி, குடும்பத்துலேயும் யாரோ ஒருத்தர், குடும்ப உறுப்பினராக இருக்கலாம், இல்லைனா வேலை நிமித்தமாக அவங்க வேலை பார்த்துட்ருக்க இடத்துல ஒரு தேர்ட் பார்ட்டி லவ் ப்ரப்போசல் பண்ணுறாங்க அவங்களுக்கு. ஓகேவா? அதனால தான் உங்ககிட்ட அவங்க உங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. உறவில் கொஞ்சம் விரிசல் ஏற்பட்டிருக்கு அந்த தேர்ட் பார்ட்டி அவங்க பண்ணுற விஷயம். ஓகேவா? அது நடக்குமான்னு கேட்டால் நடக்காது, கவலைப்படாதீங்க. அந்த தேர்ட் பார்ட்டி எதிர்பார்க்குற விஷயம் கண்டிப்பாக நடக்காது. அது அன்னை உங்களுக்கு சொல்கிறாங்க. அவங்களால உங்களுக்குள்ளே சண்டை சச்சரவுலாம் நடந்திருக்கு. ஒரு சிலர் அவங்கள மீட் பண்ணியிருப்பீங்க, அவங்கக்கிட்ட ஏதாவது கிளாஷ் கூட பண்ணியிருக்கலாம். பட் அவங்களால உங்களுக்கு மறுபடியும் ப்ராப்ளம் வரும்னு நினச்சிங்கன்னா இல்லை, நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கான அந்த நல்ல விஷயங்களை நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணுங்கள். மனசை வந்து அமைதியாக வச்சுக்கோங்க. நடந்த விஷயங்களை நினச்சி குழப்பிக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, இந்த மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி லைனில் இருக்காங்க, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்னால வாழ்க்கை பாதிச்சிருமோ அப்படின்லாம் சில பேருக்கு பயம் இருக்குது. அந்த பயம் தேவையற்றது. அவங்க சீக்கிரமாகவே அடி வாங்குவாங்க. சரியா? டிவைன் அதுக்கான வேலையை பண்ணுறாங்க. நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. நீங்கள் வந்து பெருசுப்படுத்தாதீங்க. ஓகேவா? இன்னும் இது கொஞ்சம் வந்து இது வந்து கலெக்டிவ் ரீடிங்கில் வருது. சில பேருக்கு உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பர், அதில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களோட ரிக்வஸ்ட்டு, நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அந்த டீட்டெயில் கொடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. இங்கே வந்து உங்களுக்கு நான் வந்து பிகினிங்லேயே சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஆக்சுவலி டிவைன் பாத் சேனல் மூலமாக உங்களுக்கு என்ன விஷயம் நடக்குது, உங்களுக்கு டேரோட் ரீடிங் மட்டும் கிடைக்கல. ஐ எம் அ டேரோட் ஆஸ்ட்ராலஜர் அண்ட் ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட். உங்களுக்கு விஷயங்கள் பர்சனல் லைஃப்பில் அடி வாங்கியிருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃப்பில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எல்லாமே சரி பண்ணிக்க முடியும். ஸ்பிரிச்சுவல் மாஸ்டராக இருக்கனால உங்களுக்கு இந்த லேகிங் எங்கே, இந்த ரூட் எந்த பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ண முடியும். நிரந்தர பரிகாரம் இருக்குது. ஓகேவா? லவ் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம், திருமண தடை இருக்குது, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, ஹெல்த் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப நாள் நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரியாது. ஹெல்த் விஷயம் ஏதாவது உங்களுக்கு லாங் டைம் டாக்டர்களால் முடியல, ரெகுலராக மாத்திரை எடுக்க வேண்டிய இதுவாக இருக்கீங்க. இந்த மாத்திரை எடுக்கிறதுனால ஃப்யூச்சரில் வந்து சில மெடிசன்ஸ் நீங்கள் கண்டினியூவாக கன்சியூம் பண்ணிங்கன்னா உங்களோட கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு 96%, 99% வரும். அதை அவாய்ட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களை வந்து நீங்கள் ஹீல் பண்ணிக்கணும். ஹீலிங் ட்ரீட்மெண்ட் இருக்குது, ஃப்ளவர் தெரப்பி ட்ரீட்மெண்ட் இருக்குது நம்மகிட்ட. இதெல்லாம் வந்து கம்பைனாக நான் கொடுப்பேன். ரெண்டாவது, நான் ஒரு விஷயம் இவங்களுக்கு இது சரியாகணும்னு சொல்லி நான் வந்து அதை இனிஷியேட் பண்ணி கொடுக்கும்பொழுது சீக்கிரமே அது வேலை செய்யும். சீக்கிரம் நீங்கள் நார்மலாக வருவீங்க. சில பேருக்கு ஏன் அந்த பிரச்சனை இருக்குன்னா, ஒன்று ஹெரிட்டேஜ்
எங்கள் தாத்தா பாட்டிக்கு இருந்தது, அம்மா அப்பாவுக்கு இருந்தது, அதனால் எனக்கு வந்தது. அப்படி அந்த மாதிரி ஹெரிட்டேஜ் ப்ராப்ளம் இருந்தாலும் கூட அதை சரி பண்ணிக்க முடியும். சரியா? ஓகே. அது மாதிரி ஹெல்த் இஷ்யூஸில் யாராவது இருந்தீங்கன்னா கூட நீங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். ஹீலிங் இந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரி பண்ணிக்கலாம். வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து உங்களோட ஹெல்த்து, ப்ரொஃபஷ்னல் லைஃபு, பர்சனல் லைஃப் எல்லாமே சரி பண்ணிக்க முடியும். ஓகே, சரி. காட் பிளஸ் யூ. குறிச்சர்ணம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பைல் 3 பார்க்கலாம். சோடோலைட் இந்த கிறிஸ்டல்ஸ் சூஸ் பண்ணவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் தெரியுதா? ஓகே. இந்த பைல் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கமெண்ட்டில் வந்து ஓம் சக்தின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. இந்த ஆடி மாதம் உங்களுக்கான சிறப்பு ஆசீர்வாதம் என்ன, உங்களோட எதிர்பார்ப்பு என்ன அன்னைக்கிட்ட, அது எது வேணாலும் இருக்கலாம். இதுக்காக மட்டும்தான் நான் ப்ரிடிக்ஷன் பார்க்குறேன்னு இல்லை. இது வந்து திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, உங்களோட ஜாப் கேரியர், அது மாதிரி. ஓகேவா? எதுவாக இருந்தாலும் மனதில் நிறுத்திட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு அந்த கமெண்ட்டை போடுங்க. ஓகே. இந்த ஆடி மாதம் உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் பீரியட் இருக்குது. ரொம்ப நாளாக நீங்கள் வந்து மணி எனர்ஜிக்காக, ஒரு வேலை, ஒரு பிஸ்னஸ்க்காக, ஒரு வேலைக்காக தான், வேலை அண்ட் பிஸ்னஸ் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. அதில் க்ரோத்திங் இல்லாமல் ரொம்ப நாளாக வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்ருக்கீங்க. அதில் ஒரு மாற்றம் எப்போ வரும், அந்த வேலையில் எப்போ ஒரு நல்ல எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், இல்லை நான் அந்த பிஸ்னஸை நான் எப்படி அடுத்த கட்டம் கொண்டு போக போகிறேன் அப்படின்னு கேட்குறீங்க. இந்த ஆடி மாதம் உங்களுக்கு நீங்கள் உங்கள் ப்ரேயர், நீங்கள் சில விஷயங்களை அப்டேட் பண்ணிக்க மாட்டேறீங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் ஏற்பட்டு நீங்கள் வந்து அதில் ஒரு அப்டேஷன் கொடுக்கும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் அந்த நல்ல பிளஸ்ஸிங், செல்வ செழிப்பு ஏற்படும் உங்களுக்கு. உங்களோட ப்ரேயர் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் நீங்கள் பார்க்குறது நிறைய பேர் வந்து மெயில் எனர்ஜியாக தெரியுது. ஓகேவா? ஆக்ஷன் எடுக்க சொல்கிறாங்க. சில பேர் வந்து ஃபீமேல், நீங்கள் தெரப்பிஸ்ட்டாக கூட இருக்கலாம், டாக்டர்ஸ், என்ஜிஓ, இந்த மாதிரி ஒரு மக்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய லைனில் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களை நீங்கள் கொஞ்சம் இந்த மாதம் ஹீல் பண்ணிக்கணும். உங்களை வந்து ஸ்ட்ராங் பண்ணுங்கள். நீங்கள்லாம் வாராகி அன்னை வழிபாடு அந்த மாதிரி பண்ணுறவங்க, முருகர் பக்தர் அந்த மாதிரி தெரியுது. நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. நீங்கள் பார்த்தது மணி விஷயம் மட்டும் கிடையாது, ரிலேஷன்ஷிப்பில் கூட நீங்கள் இதாக தான் இருக்கீங்க. இப்போ வந்து மேல் ஆர் ஃபீமேல் 2 பேரில் பார்க்குறீங்கனாலும் நீங்கள் வந்து சிங்கிளாக தான் இருக்கீங்க. மேரேஜ் ஆகியிருந்தாலும் நீங்கள் சிங்கிளாக தான் இருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு லைஃப் எனக்கு வேணும், மணி விஷயத்தில் ஒரு நல்ல ஸ்ட்ராங் பாண்டிங் எனக்கு இருக்கணும், ஒரு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு சொல்லி மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து இந்த ஆடி மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகேவா? நீங்கள்லாம் வந்து கன்னி, மகரம், ரிஷபம், ஒரு சிலர் மேஷம், சிம்மம், தனுஷ், இந்த 6 ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க. மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருக்கீங்க. நிறைய ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இவங்களும் ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. ஆனால் இவங்க வந்து ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்க. மேஷம், சிம்மம், தனுஷ்லாம் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு நல்ல க்ரோத்திங் கொடுக்கும். ஆனால் ஒரு 3 மந்த்லேருந்து ஒரு 1 இயர்க்குள்ளே உங்களுக்கு அதில் ஒரு ஸ்டெபிலிட்டி, அதில் ஒரு க்ரோத் மூவ் ஆன் ஆகிறது உங்களுக்கே தெரியும். எனக்கு எப்போ நடக்கும் இது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது ரொம்ப நாளாக. அது எப்படின்னா ஒரு 3 மந்த்லேருந்து 1 இயர்க்குள்ளே உங்களுக்கு இதில் ஒரு ஸ்டெபிளான ஒரு விஷயம், ஃபைனான்ஸ் ரிலேட்டடான விஷயத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக போகிறீங்க. ஒரு சிலர் மெயில் எனர்ஜி என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பும் ப்ராப்ளம் தான், நீங்கள் எங்கே போனாலும் பிரச்சனை தான், உங்களுக்கு ஃபேமிலிக்குள்ளேயும் பிரச்சனை, அடிதடி, சண்டை. ஒரு சிலர் வந்து ஃபேமிலியை விட்டு மூவ் ஆன் ஆகிருப்பீங்க. இந்த உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா சில ஃபீமேல் எனர்ஜினால் நீங்கள் வந்து வேறு ஒரு இடத்துக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இப்போ ரீசண்டாக கூட தெரியுது. இது வந்து ஒரு மதர் கேரக்டர், இல்லைனா ஒரு அபவ் ஒரு 45-50 அந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு சிஸ்டர் கேரக்டர், அந்த எப்படி கசின் சிஸ்டர் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி கூட இருக்குது. அதனால் நீங்கள் இருக்கிற அந்த இடத்த விட்டு மோஸ்ட் ஆஃப் உங்கள் ஃபேமிலியில் கூட இந்த மாதிரி இருக்கலாம்.
மூவ் ஆன் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வேறு ஒரு இடத்துல நீங்கள் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஷிஃப்ட் ஆகிருக்க மாதிரி தெரியுது. உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன ஒரு ரிக்வெஸ்ட் தெரியுமா யூனிவர்ஸ் கிட்ட, நான் வந்து ஒரு வெற்றியாளனாக வரணும், வேலையிலையும் சரி, நான் வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும், என்னோடய சக்ஸஸ் வந்து அவங்களாம் பார்த்து என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு நான் வாழ்ந்து காமிக்கணும். அது ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, என்னோடய வேலையிலையும் சரி, அவங்க முன்னாடி நான் நல்லா வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆம்பிஷன் இருக்குது. சில பேருக்கு இந்த மாதிரி ஒரு மெயில் எனர்ஜி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து டிவைன் பாத், அதாவது இந்த டிவைன் எனர்ஜி கிட்ட நீங்கள் சரண்டர் ஆகி குருமார்களுடைய அட்வைஸ், இது வந்து நார்மல் பீப்புள்ஸ் கிட்ட இல்லை நார்மலாக நீங்கள் செஞ்சிட்ருக்க அந்த மேனிஃபெஸ்டேஷன், நீங்கள் ப்ரேயர் இல்லை, இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் மூலமாக தான் நீங்கள் இதை சரி பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு ப்ரப்போசல் வருது, ப்ரப்போசலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இப்போ இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு நல்ல பர்சன் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க. அவங்க உங்களை விட கொஞ்சம் நல்ல மெச்சூரிட்டியாக இருப்பாங்க. ஒரு சில பிள்ளைங்க வந்து பிலோ 25 அந்த இதில் இருக்கீங்க. லவ் லைஃப் எனக்கு நல்லபடியாக அமையுமா அப்படின்ற மாதிரி அன்னைக்கிட்ட நீங்கள் ரிக்வெஸ்ட் வைக்கிறீங்க, கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ யோசனையில் சில பேர் இருக்கலாம், இந்த மாதிரி தான் அந்த விஷயம் இருக்குது. அதே மாதிரி சில பேர் வந்து வேலைக்காகவும் அன்னைக்கிட்ட நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? அந்த விஷயம் நடத்தி தருவாங்களா அப்படின்னு கேட்டால் அங்கே கொஞ்சம் லேகிங் இருக்குது. ஏன்னா நீங்கள் ரொம்ப நாளாக ஃபெயிலியர் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் இந்த திரையிலிருந்து நீங்கள் வெளில வரணும். உங்களை சுற்றி இருக்கிறவங்களாலையும் மற்றும் உங்களுடைய இந்த ஆழ்மன பதிவுகள் நீங்களாக உங்களை நீங்களாக கட்டிக்கல, உங்களை சுற்றி இருக்கிறவங்க ட்ராப் பண்ணி வச்சுருக்காங்க. யோசனை இருக்குது உங்களுக்கு, வேலைக்காக ஏதோ ட்ரை பண்ணணும், இதை முயற்சி பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா, இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? நீங்கள் வந்து ஃபீமேல் எனர்ஜியாக இருப்பீங்க. மேஷம், சிம்மம், தனுஷ், இல்லைனா கன்னி, மகரம், ரிஷபம், இந்த 3 ராசி அல்லது லக்னத்தில் நீங்கள் அதிகமாக இருப்பீங்க. உங்களுக்கு அம்மா கிட்டே என்ன கேட்குறீங்கன்னா, எனக்கு இந்த ஒரு ஜாப் கேரியர் எனக்கு நல்லபடியாக அமைச்சு தருவீங்களா, அதுக்கு நான் என்ன செய்யணும், எனக்கு எப்போ இது கிடைக்கும் அப்படின்லாம் நீங்கள் வந்து அம்மாக்கிட்ட கேட்குறீங்க. நீ நடந்த விஷயங்களை உன் மனசு ஏற்றுக்கல. நிறைய விஷயங்கள் வந்து நீ மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயம் எப்படின்னா, நெகட்டிவான விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க செல்லங்களே. ஓகேங்களா? நீங்கள் நல்ல விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா நல்ல விஷயம் அட்ராக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் நெகட்டிவான அந்த மன வருத்தம், அந்த மணி இறுக்கம், இதைத்தான் நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணின்னு இருக்கீங்க. அதை ரிலீஸ் பண்ணுங்கள். அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு, அதாவது எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும்னு கேட்குறீங்க, அதுக்கான உண்மையை சொல்லிட்டாங்க. ரெண்டாவது, நீங்கள் சில விஷயங்கள்லாம் விதைக்கிறீங்க, ஒரு ப்ரேயர் பண்ணுறீங்க. அதை வந்து நீங்கள் எப்படின்னா, நீங்கள் நெகட்டிவான விஷயங்களை ஒரு 80% டெய்லியுமே மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரேயர் ப்ரேயர் எப்போ பண்ணுவீங்க, ஒரு 10 நிமிஷம் பண்ணுவீங்களா மேக்ஸிமம், ஒரு 10 நிமிஷம். அப்போ மட்டும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்க மாதிரி, ஓகே எனக்கு அம்மா எப்படி செஞ்சு கொடுத்துருவாங்க, எனக்கு பண்ணுவாங்க, யூனிவர்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அப்போ ஒரு ப்ரேயரை பண்ணிவிட்டு, அதோட அந்த 10 நிமிஷம் கூட அந்த ப்ரேயரில் நீங்கள் இன்வால்மெண்ட் இருக்குமான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான். என்ன பண்ணுவீங்கன்னா, அதுக்குள்ளே பல தாட்ஸ் ஓடும் அங்கே. ஓகேவா? இந்த நெகட்டிவ் தாட்டை அதிகமாக ஓட்ட விட்டுட்டு 20% பாசிட்டிவ் தாட் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா, நெகட்டிவான விஷயங்கள் தாட் பண்ணிங்க, அந்த விஷயம்தான் உங்கள் கையில். ஏன்னா உங்களுக்கு 20% நீங்கள் எனர்ஜியில் இருந்தீங்கன்னா, பாசிட்டிவ் எனர்ஜியில், உங்களுக்கு முன்னாடி கடவுள் வந்து நின்னாலும் அவரை நீங்கள் பைத்தியக்காரன் தான் சொல்வீங்க. அப்புறமா எப்படி நீங்கள் அவர் கொடுக்குற விஷயத்தை அட்ராக்ட் பண்ணுவீங்க? அதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு. சில பேர் பைல் 1 சூஸ் பண்ணவங்க பைல் 3 சூஸ் பண்ணி பார்க்குறீங்க. நீங்கள் கொஞ்ச நாளாக உங்களோட இன்ட்யூஷன் பவர் சரியாக இல்லை. சில வேலை எடுத்து நீங்கள் செய்கிறீங்க, வேலைக்காக ரொம்ப முயற்சி பண்ணுறீங்க. சிங்கிள் பேரண்ட்டாக இருப்பீங்க. சில பேர் வந்து விடோ, அந்த மாதிரி விடோவாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து டைவர்ஸ் ஆகிட்ருக்கும். நீங்கள் கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருக்கீங்க. இல்லை கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னம். ஓகேவா? உங்களோட இன்ட்யூஷன் பவர் கொஞ்சம் வீக்காக இருக்குது கைஸ். நீங்கள் ஸ்பிரிச்சுவல், அதாவது நீங்கள் உங்கள் சோல் பர்பஸே வேறு. இறைவன் உங்களை படைச்சி அமைச்சு விட்டதை அதை மறந்துட்டீங்க, அதை மறந்தாச்சு.
ஆனாலும் உங்களுக்கே தெரியும் சிலது இது கெட்டது, இது நல்லது, இதை செஞ்சால் இதுக்கு இந்த பலன், இதுக்கு இந்த பலன் எல்லாமே தெரியும். அறிவாளி செல்லங்கள். யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டீங்க. அமைதியாக கடந்து போவீங்க. ஓகேவா? இப்போ ஒரு சில வேலையை பண்ணுறீங்க, அதில் சக்ஸஸ் கிடைக்குமான்னு கேட்குறீங்க. உங்கள் கிட்ஸுக்கும் உங்களுக்கும் இந்த வேலை ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கோபம் தாபம் அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் செல்லமே. ஏன்னா ஒரு நேரம் அப்படியே அந்த எலி மாதிரி இது பண்ணுறது, ரொம்ப இறங்கி போகிறது. ஒரு நேரம் வந்து ரொம்ப ஹை பிச் கோபம், ஒரு நேரம் அமைதியாக இருப்பீங்க. அதை எலினா அப்படி தான், ஒரு எந்த விஷயத்துக்கும் அலட்டிக்காமல் சரி ஓகே நடக்கட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறது. ஒரு நேரம் ஹாய் அப்படி சொல்லிட்டு அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு ஹை ஸ்பீச் வேகம், என்ன பேசுகிறோன்னே தெரியாது, அப்படி ஒரு வேகம். இது ஒரு சிலருக்கு அந்த சிம்டமாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு உள்ளுக்குள்ளேயே பயமாக இருக்கும், ஒரு சிலருக்கு உள்ளுக்குள்ளேயே பயம். எனர்ஜியை ரொம்ப வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் சொன்ன அந்த 3 ராசி சொன்னேன் இல்லையா, கடகம், விருச்சிகம், மீனம், மேஷம், சிம்மம், தனுஷ். இந்த 6 ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருக்கீங்க. ஃபெயிலியர் இருக்குது உங்களுக்கு. அது வந்து மணி, லைஃப் பார்ட்னர். இது மோஸ்ட் ஆஃப் இந்த லைஃப் பார்ட்னர் விஷயத்தில் திரும்ப அடி வாங்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான். சில பேருக்கு வந்து உங்கள் ஃபேமிலியோட சப்போர்ட்டு இதெல்லாம் வந்து கொஞ்ச நாளாக இல்லை. ஆனால் தனித்து நீங்கள் ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறீங்க, அதில் சக்ஸஸ் பார்ப்பேனா அப்படின்ற ஒரு டவுட் இருந்தால் அது டவுட்டெல்லாம் படாதீங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பேலன்ஸாக இருக்கணும். நீங்கள் போகிற டைரக்ஷன் கரெக்டு தான் சொல்கிறாங்க. உங்கள் ஃபேமிலியிலேருந்து நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும். உங்களோட குலதெய்வம், ஸ்பிரிச்சுவல் காட்ஸ், அந்த மூதாதையர் வழிபாடு இதெல்லாம் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த ஆடி மாதம், ஆடி அமாவாசைலாம் வரும் பாருங்கள், அப்போல்லாம் பண்ணுங்கள். அதெல்லாம் பண்ணிங்கன்னா அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் வரும். பிளஸ்ஸிங்ஸ் வருது, பட் ஆனால் அதை எடுத்துக்கிற மனநிலையில் நீங்கள் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சிலர் மனநிலையில் இருந்தீங்கன்னா நல்ல பிளஸ்ஸிங். அதான் சொன்னேனே, எதிர்க்க அம்மனே வந்து நின்னா கூட நீ என்ன காமாட்சியா, நீ என்ன மீனாட்சியா, நீ ஏதோ ஒரு லேடி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. இந்தம்மா வாங்கிக்கம்மா அப்படின்னா கூட வாங்கிக்க மாட்டேன். அந்த அறியாமை உங்கள்கிட்ட இருக்குது. இனியோ இந்த பைல் 3 ரீடிங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு சிலர் பைல் 1 சூஸ் பண்ண மக்கள் இப்போ லாஸ்ட்டாக நான் இந்த ரீடிங் எடுத்தப்போ பார்த்துட்ருக்கிறீங்க தெரியுது. ஓகே, ஆனாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, கொஞ்சம் சொன்னதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்களை வந்து இது பண்ணுங்கள். உங்களோட இன்ட்யூஷன் பவரை கேளுங்க. உங்களோட இன்ட்யூஷன் சரியாக இல்லை இப்போது, அதை ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அதில் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுதான் அம்மன் அது எனக்கு வருது, அந்த சொல்கிறேன், அந்த இது சொல்கிறாங்க. ஓகேவா? நீங்கள் வந்து மாயையில் மாட்டிகிட்ருக்கீங்க. நீங்கள் வந்தது என்ன, நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறது என்ன? நீங்கள் எந்த மாதிரி சோலு, உங்களை பற்றியே உங்களுக்கு தெரியாமல் இப்போ வந்து கொஞ்ச நாளாக பக்கத்தை காணும், நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி இருக்கீங்க. ஓகே, மெடிடேஷன் பண்ணுங்கள், ப்ரேயரை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஒரு சிலருக்கு வந்து கன்சல்டேஷன் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களோட ரிக்வஸ்ட், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, இந்த டீட்டெயில் அனுப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் இந்த விஷயங்கள் உங்களோட லைஃப்பில் சரி பண்ணி தரப்படும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பைல் 1 எண்டிங்கில் சொன்னேன். முன்னாடியே ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் வந்து ரீடிங் எடுக்கும்போது அதை மறந்துட்டேன். ஓகேவா? அதனால் பைல் 1 எண்டில் சொல்லியிருப்பேன். போய் பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. நம்மளோட இப்போ ஒரு சிலருக்கு வந்து நம்மளோட பதிவில் சில விஷயங்கள் உங்களுக்கு ரெசனேட் ஆகலை அப்படின்னா கவலைப்பட. ஏன்னா இன்றைக்கி வந்து எடுத்தது நிறைய கலெக்டிவ் ரீடிங்கில் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்தது. கண்டிப்பாக அதில் ஏதாவது உங்களுக்கு வந்து ரெசனேட் ஆகிருக்கும். இன்கேஸ் அப்படி இல்லைன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்மளோட பழைய பதிவுகளை போய் பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு ரெசனேட் ஆகும்.
நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கனெக்ட் ஆகும். டிவைனோட கனெக்டிவிட்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கான மெசேஜ் இருக்கும் அதில். ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.